அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 16. ரஸ்டோவ்களிடையே கர்னல் பெர்க். ரஸ்டோவின் மருமகனான பெர்க் என்பவர் ஏற்கனவே கர்னலாகிவிட்டார். வியாடிமீர், ஆனா ஆகிய பதக்கங்களை அவர் அணிந்து கொண்டிருந்தார். ஒரு அமைதியான சௌக்கியமான பதவியில்தான் இன்னமும் இருந்து வருகிறார். அதாவது 2வது இராணுவத்தில் 1 டிவிஷனுக்கு உதவி கமாண்டருக்கு உதவியாளராக இருந்து வருகிறார். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று இராணுவத்திலிருந்து மாஸ்கோவிற்கு அவர் வந்தார். மாஸ்கோவில் அவருக்கு வேலை எதுவும் இல்லை. ஆனால் இராணுவத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மாஸ்கோவுக்கு போக வேண்டுமென்றோ அங்கே ஏதோ வேலை இருப்பதாகவோ சொல்லி ரஜா கேட்டு வந்ததை அவர் கவனித்தார். ஆகவே தாமும் தமது குடும்ப சம்பந்தமான வேலைகளை காரணமாகச் சொல்லி ரஜா பெற வேண்டியது அவசியம் என்று நினைத்தார். ஒரு இளவரசர் வைத்திருந்த வண்டியைப் போல 2 செம்பழுப்பு நிற குதிரைகள் பூட்டிய சிறிய சொகுசான பிரயாண வண்டியில் தமது மாமனாரின் வீட்டிற்கு பெர்க் வந்து சேர்ந்தார். முற்றத்தில் நின்று கொண்டிருந்த வண்டிகளை உன்னிப்பாய் கவனித்தார். முற்ற மண்டபத்திற்கு அவர் போகும்போது ஒரு சுத்தமான கைக்குட்டியை எடுத்து அதில் ஒரு முடிச்சு போட்டார். முதல் அறையிலிருந்து மெதுவாக ஆனால் அவசரமாக நடந்து வரவேற்பு அறைக்குள் போனார். அங்கே கோமகனை தழுவினார். நட்டாஷாவையும் சோனியாவையும் கைகளில் முத்தமிட்டு அம்மாவின் தேக சௌரியத்தை பற்றி ஆவலோடு விசாரித்தார். இம்மாதிரி ஒரு சமயத்திலா ஆரோக்கியத்தை பற்றி கவனிக்க முடியும் என்று கோமகன் சொன்னார். இங்கே வாரும், விஷயங்களையெல்லாம் சொல்லும். இராணுவம் பின்வாங்கப் போகிறதா அல்லது மற்றொரு போர் நடக்கப் போகிறதா? நம்முடைய தந்தை நாட்டின் விதியை சர்வ வல்லமை உள்ள கடவுள் ஒருவரை தீர்மானிக்க முடியும். அப்பா, வீர உணர்ச்சியால் இராணுவம் கொதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தலைவர்கள் கவுன்சிலில் கூடி ஆலோசனை செய்கிறார்கள். என்ன வரப்போகிறது என்பதை ஒருவராலும் அறிய முடியாது. ஆனால் அப்பா, பொதுவாக நான் ஒன்று சொல்ல முடியும். அதாவது ருஷ்ய இராணுவத்தின் அந்த வீர உணர்ச்சியானது, அந்த புராதன வீரமானது 26ஆம் தேதி நடந்த யுத்தத்தில் தெளிவாய் காணப்பட்டது. அதை வார்த்தைகளால் யாராலும் வர்ணிக்க முடியாது. அப்பா, நான் சொல்லுகிறேன். ஒரு ஜெனரல் தாம் பேசிய பொழுது தமது மார்பில் அடித்துக்கொண்டு எப்படி பேசினாரோ அதே மாதிரி பெர்க்கும் தமது மார்பை தட்டி கொண்டார். ஆனால் ருஷ்ய இராணுவம் என்ற வார்த்தையை அவர் உச்சரித்த போது அதை செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் கொஞ்சம் தாமதமாக செய்தார். கமாண்டர்களாகிய நாங்கள் அந்த வீரர்களை தாண்டிவிட வேண்டிய அவசியமே எதுவும் இருந்ததில்லை என்பதை நான் பகிரங்கமாக உமக்கு சொல்லுகிறேன். அவர்கள் அந்த புராதன காலத்து வீரத்தை காட்டிய பொழுது அவர்களை நிறுத்தி பிடிப்பதுதான் மிகுந்த கஷ்டமாயிருந்தது. துருப்புகளுக்கு தலைமை தாங்கி ஜெனரல் பார்க்லே டிடாலி ஒவ்வொரு இடத்திலும் தமது உயிரை திறனமாக மதித்து நடந்தார். நமது துருப்புகள் ஒரு குன்றின் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தன. நீரே யூகித்து அறிந்து கொள்ளலாம் என்றார் பெர்க். அந்த நாட்களில் தாம் கேள்விப்பட்ட பற்பல விதமான கதைகளை தமக்கு ஞாபகம் இருந்த வரையில் பெர்க் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு கூர்மையான நோக்கோடு நட்டாஷா அவரை கவனித்து வந்தாள். அந்த பார்வை அவரை குழப்பியது. அவள் ஏதோ ஒரு கேள்விக்கு அவருடைய முகத்தில் பதில் கிடைக்குமா என்பதை அறிய முயற்சித்தவள் போல பார்த்து வந்தாள். ருஷி வீரர்கள் காட்டிய வீரத்தனங்களை போன்றவைகளை மனதினால் யூகிக்கவோ அல்லது போதுமானபடி புகழவோ முடியாது என்று பெர்க் கூறினார். நட்டாஷாவின் கூர்மையான பார்வைக்கு பதில் சொல்லி அவளை திருப்தி அடையும்படி செய்வதில் கவலை கொண்டவரை போல ஒரு புன்னகையோடு அவளை நோக்கினார். ருஷ்யா என்பது மாஸ்கோவில் இல்லை, அது ருஷ்யாவின் புத்திரர்களுடைய இருதயங்களில் இருக்கிறது. அப்படித்தானே அப்பா என்று அவர் சொன்னார். ஒரு களைப்பான அதிருப்தியான தோற்றத்தோடு கோமகள் உட்காரும் அறையிலிருந்து அப்பொழுதுதான் அந்த அறைக்குள் நுழைந்தாள். வேகமாக பெர்க் குதித்து எழுந்து அவளுடைய கையை முத்தமிட்டு அவளுடைய சௌக்கியத்தை பற்றி விசாரித்தார். அவளிடம் அனுதாபத்தை காட்டுவது போல தலையை இப்பக்கமும் அப்பக்கமுமாக ஆட்டி அவளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். ஆமம்மா, ஒவ்வொரு ருஷ்யருக்கும் இது மிகுந்த கடினமான துக்கமான காலம் என்பதை நான் உண்மையாகவே கூறுகிறேன். ஆனால் நீ ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறாய்? இங்கிருந்து போவதற்கு இன்னமும் போதிய காலம் இருக்கிறது. வேலைக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை என்று கோமகள் சொல்லிவிட்டு தனது கணவரை பார்த்து திரும்பினாள். இன்னும் எதுவும் தயாராகவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன்.
யாராவது ஒருவர் அம்மாதிரி வேலைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில்தான் மைடங்காவின் உதவி எவ்வளவு அவசியம் என்பது தெரிகிறது. இதற்கு ஒரு முடிவு என்பதே இல்லை என்று தோன்றுகிறது. கோமகன் எதையோ சொல்ல விரும்பினார். ஆனால் அப்படி சொல்லாமல் தம்மை அடக்கிக் கொண்டார். நாற்காலியிலிருந்து அவர் எழுந்து வாசலுக்கு போனார். அச்சமயத்தில் தமது மூக்கை சிந்தப்போவதைப் போல தமது கைக்குட்டையை பெர்க் வெளியே எடுத்தார். அதிலிருந்து முடிச்சை அவர் பார்த்ததும் சிறிது யோசித்தார். உடனே சோகத்தோடும் முக்கியத்துவத்தோடும் தலையை ஆட்டிக்கொண்டார். அப்பா, உம்மிடம் ஒரு பெரிய தயவை கேட்க விரும்புகிறேன் என்றார் அவர். என்று கோமகன் சொல்லிவிட்டு அங்கே நின்றார். யுசுபாவின் வீட்டு வழியாக இப்பொழுது நான் வந்து கொண்டிருந்தேன் என்று சிரித்து கொண்டு பெர்க் பேசினார். அப்பொழுது எனக்கு தெரிந்த அந்த வீட்டின் காரியஸ்தர் வெளியே ஓடி வந்து எனக்கு ஏதாவது பொருள்கள் விலைக்கு வேண்டுமா என்று கேட்டார். நான் ஆவல் கொண்டு உள்ளே போனேன். அங்கே ஒரு சிறிய பீரோவும் உடையணியும் மேஜையும் இருந்தன. அம்மாதிரி ஒரு சிறிய பீரோவை வேண்டுமென்று வேறா எவ்வளவு தூரம் விரும்பினாள் என்பதையும் அதை பற்றி எங்களுக்குள் எப்படி ஒரு வாதம் ஏற்பட்டது என்பதையும் நீர் அறிவீர். சிறிய பீரோவையும் மேஜையையும் குறிப்பிடும்போது தம்மை அறியாமலேயே ஒரு இனிமையான துணிக்கு தமது குரலை பெர்க் மாற்றிக்கொண்டார். அது என்ன அழகாயிருக்கிறது தெரியுமா? அதில் ஒரு ரகசியமான இங்கிலீஷ் டிராயரும் இருக்கிறது. அதை வேண்டுமென்று வெகு காலமாக அன்புமிக்க வேறா விரும்பி வந்தாள். நான் அதை வாங்கி அவள் ஆச்சரியப்படும் விதத்தில் கொடுக்க விரும்புகிறேன். உம்முடைய முற்றத்தில் ஏராளமான விவசாயிகளின் வண்டிகள் காணப்படுகின்றன. எனக்கு ஒரு வண்டி கொடும். அந்த மனிதனுக்கு நான் போதுமான பணத்தை கொடுக்கிறேன். கோமகன் முகம் சுழித்து இருமினார். நீர் கோமகனை கேளும். நான் உத்தரவு எதுவும் கொடுப்பதில்லை. அது அசௌகரியமாக இருந்தால் எனக்கு வேண்டாம். வேறாவுக்காகவே நான் அதை விரும்பினேன் என்று பெர்க் சொன்னார். ஓ, நீர் பிசாசிடம் போம். எல்லாரும் போங்கள், பிசாசிடம் போங்கள். பிசாசு பிசாசு என்று கோமகன் கூச்சலிட்டார். என்னுடைய தலை சுழல்கிறது. அவர் அந்த அறையை விட்டு வெளியே போனார். கோமகள் அழ ஆரம்பித்தாள். ஆம் அம்மா, ஆம், இப்பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலம் என்று பெர்க் சொன்னார். தனது தந்தையோடு நட்டாஷாவும் அந்த அறையை விட்டு வெளியே போனாள். ஒரு தீர்மானத்திற்கு வருவது கஷ்டமாக இருப்பது போல தோன்றியதால் முதலில் அவர் பின்னால் போய் அப்புறம் படிகள் வழியாக கீழே ஓடினாள். பெட்டியா முற்ற மண்டபத்தில் நின்று மாஸ்கோவை விட்டு புறப்படுகிற வேலைக்காரர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருந்தான். சாமான்கள் ஏற்றப்பட்ட வண்டிகள் இன்னமும் முற்றத்திலேயே நின்று கொண்டிருந்தன. 2 வண்டிகளில் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை அவிழ்த்திருந்தார்கள். அவைகளில் ஒன்றில் ஒரு காயமடைந்த அதிகாரி ஒரு வில்லேஜ் சேவகனின் உதவியால் ஏறிக்கொண்டிருந்தார். இதெல்லாம் என்ன விஷயம் என்பது உனக்கு தெரியுமா என்று நட்டாஷாவை பெட்டியா கேட்டான். தங்களுடைய பெற்றோர்கள் எதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையே அவன் குறிப்பிடுகிறான் என்ற விஷயத்தை அவள் அறிந்து கொண்டாள். ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை. எல்லா வண்டிகளையும் காயமடைந்தவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டுமென்று அப்பா சொல்லுவதுதான் இதற்கு காரணம். வசைலிச்சனிடம் சொன்னார். நான் நினைக்கிறேன் என்று பெட்டியா சொன்னான். நான் நினைக்கிறேன் என்று நட்டாஷா திடீரென்று கூச்சலிட்டு தனது கோபமான முகத்தோடு பெட்டியாவை பார்த்தாள். அது மிகவும் வெறுக்கத்தக்கது, பயங்கரமானது என்று நான் நினைக்கிறேன். என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. நாம் எல்லாரும் அந்த இகழத்தக்க ஜெர்மானியர்களா? அவளுடைய தொண்டை விம்மலினால் நடுங்கியது. தன்னுடைய உறுதி தளர்ந்து தன்னுடைய கோபத்தின் வேகம் வீணாய்விடுமோ என்று பயந்து அவள் திரும்பி வேகமாக படிகளில் ஏறினாள். கோமகளுக்கு பக்கத்தில் பெர்க் அமர்ந்து ஒரு பந்து காட்டக்கூடிய மரியாதையான சிரத்தையோடு அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். கையில் சுங்கானை வைத்து கொண்டு கோமகன் மேலும் கீழும் அந்த அறையில் உலாவிக் கொண்டிருந்தார். அச்சமயம் கோபத்தினால் முகம் சுழித்து ஒரு புயல் காற்றைப் போல நட்டாஷா வேகமாக நடந்து வந்து தனது தாயாரை நெருங்கினாள். அது பயங்கரமானது, அது வெறுக்கத்தக்கது. நீ அம்மாதிரி உத்தரவு கொடுத்திருக்க முடியாது என்று அவள் கூச்சலிட்டாள். பெர்க்கும் கோமகளும் குழப்பத்தோடும் பீதியுற்றும் அவளை நோக்கினார்கள். கோமகன் இன்னமும் ஜன்னலுக்கு பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார். அம்மா, அது அசாத்தியம். முற்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனி, கவனி. அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று அவள் கூச்சலிட்டாள். உனக்கு என்ன வந்துவிட்டது? நீ குறிப்பிடும் அவர்கள் என்பது யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஏன்
அவர்கள்தான் அந்த காயம்பட்டவர்கள்? அது அசாத்தியம் அம்மா. அது பிசாசுத்தனமானது. இல்லை அம்மா, கண்ணே, விஷயம் அதுவல்ல. என்னை மன்னிப்பாயாக என் கண்ணே. அம்மா, நாம் என்ன எடுத்துக்கொண்டு போகிறோம் என்பது ஒரு பெரிய விஷயமா? முற்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ பாரம்மா. அது அசாத்தியம். ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கோமகன் திரும்பி பார்க்காமலேயே கவனித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அவர் மூச்சு இழுத்து ஜன்னலிடம் நெருங்கி முகத்தை கொண்டு போனார். கோமகள் தமது குமாரியை நோக்கினாள். தனது தாயாருக்காக அவள் முகத்தில் அவமானம் நிறைந்திருந்ததை கண்டாள். அவளுடைய பரபரப்பையும் பார்த்தாள். தனது கணவர் இப்பொழுது எதற்காக தன்னை திரும்பி பார்க்கவில்லை என்பதையும் அறிந்தாள். சுற்றிலும் அமைதியற்ற விதமாக நோக்கினாள். ஹோ, உனது இஷ்டப்படி செய். நான் யாருக்காவது இடையூறு செய்கிறேனா என்று அவள் உடனே இடங்கொடுத்து விடாமல் பேசினாள். அம்மா, என் கண்ணே, என்னை மன்னித்து விடு. ஆனால் கோமகள் தனது குமாரியை தள்ளிவிட்டு தனது கணவரிடம் போனாள். என் அன்பே, எது சரியென்று தோன்றுகிறதோ அம்மாதிரியே நீர் உத்தரவு செய்யும். அதை பற்றி எனக்கு ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீர் அறிவீர் என்று வெட்கத்தால் தனது பார்வையை கவிழ்த்து கொண்டு சொன்னாள். முட்டைகள் முட்டைகள் பெட்டை கோழிக்கு கற்றுக் கொடுக்கின்றன என்று கோமகன் மகிழ்ச்சி கண்ணீர் பெருக்கி முணங்கினார். உடனே தமது மனைவியை தழுவிக்கொண்டார். தன்னுடைய வெட்கத்தை மறைப்பதற்காக அவள் தன்னுடைய முகத்தை மகிழ்ச்சியோடு அவருடைய மார்பில் மறைத்து கொண்டாள். அப்பா, அம்மா, நான் அதை கவனித்து கொள்ளட்டுமா? நான் கவனிக்கலாமா? இன்னமும் நமக்கு வேண்டிய அவசியமான சாமான்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டும் போகலாம் என்று நட்டாஷா சொன்னாள். கோமகன் சம்மதம் தெரிவிப்பதற்காக தலையை ஆட்டினார். அவள் சிறு குழந்தையாக இருந்தபோது தொட்டு பிடிக்கும் விளையாட்டில் எவ்வளவு வேகமாக ஓடுவாளோ அதே வேகத்தில் நடன மண்டபம் வழியாகவும் முன் அறை வழியாகவும் ஓடி படிக்கட்டுகளில் இறங்கி முற்ற மண்டபத்திற்கு போனாள். வேலைக்காரர்கள் நட்டாஷாவை சுற்றி கூடினார்கள். அவள் கொண்டு வந்திருந்த விசித்திரமான உத்தரவை அவர்களால் நம்ப முடியவில்லை. கோமகன் தாமே நேராக வந்து தமது மனைவியின் பேரால் அந்த உத்தரவை உறுதி செய்து வண்டிகளையெல்லாம் காயம்பட்டவர்களுக்கு கொடுத்துவிடும்படியும் பெட்டிகளை சாமான்கள் அறையில் கொண்டு சேர்க்கும்படியும் சொல்லிய பின்புதான் அவர்கள் நம்பினார்கள். அந்த உத்தரவை அவர்கள் புரிந்து கொண்டதும் இந்த புது வேலையை மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் வேலைக்காரர்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு விசித்திரமாக இப்பொழுது தோன்றவில்லை. அதற்கு மாறாக அம்மாதிரிதான் செய்ய முடியும் என்று அவர்களுக்கு தோன்றியது. அதே மாதிரி 1/4 மணி நேரத்திற்கு முன்பாக காயம்பட்டவர்களை பின்னால் விட்டுவிட்டு சாமான்களை வண்டிகளில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிய போது அவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கவில்லை. அந்த ஒரு வழிதான் சாத்தியமான வழி என்று அப்பொழுது அவர்கள் நினைத்தார்கள். இந்த காரியத்தை சீக்கிரமாக செய்து முடிக்காததற்கு பிராயச்சித்தம் செய்வதைப் போல அந்த காயம்பட்டவர்களை வண்டிகளில் அமர்த்துவதற்கு அந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் பூராவாக மிகுந்த ஆவலோடு வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். வீட்டிற்குள் அறைகளில் இருந்த காயம்பட்டவர்கள் அறைகளை விட்டு வெளியே வந்து வெளிரிய ஆனால் சந்தோஷமான முகத்தோடு வண்டிகளை சுற்றி நின்றார்கள். காயம்பட்டவர்களுக்கு வண்டிகளை கொடுக்கப் போகிறார்கள் என்ற செய்தி பக்கத்து வீடுகளுக்கும் பரவியது. அங்கிருந்தும் காயம்பட்டவர்கள் ரஸ்டோவ்களின் முற்றத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். காயம்பட்டவர்களில் பலர் வண்டியில் இருந்த சாமான்களை இறக்க வேண்டாம் என்றும் சாமான்களுக்கு மேலாக உட்காருவதற்கு தங்களை அனுமதித்தால் போதும் என்றும் சொன்னார்கள். ஆனால் சாமான்கள் இறக்கும் வேலையை ஒரு தடவை ஆரம்பித்த பின்பு அதை நிறுத்த முடியவில்லை. சாமான்களில் பாதியை விட்டுவிட்டு போவதா அல்லது பூராவையும் விட்டுவிட்டு போவதா என்பதை பற்றி இப்பொழுது ஒருவருக்கும் கவலை இருந்ததாக தோன்றவில்லை. பீங்கான் சாமான்கள், படங்கள், கண்ணாடிகள் ஆகியவைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு முந்தைய நாள் இரவு கட்டி வைக்கப்பட்டிருந்த பெட்டிகள் எல்லாம் இப்பொழுது முற்றத்தில் பரவி கிடந்தன. காயமடைந்தவர்களுக்கு மேலும் ஒரு வண்டியை கொடுக்கலாம், இன்னும் ஒரு வண்டியை கொடுக்கலாம் என்று நினைத்து இப்பொழுது ஒரு வண்டியிலிருந்தும் பின்னால் ஒரு வண்டியிலிருந்தும் சாமான்களை இறக்கி கொண்டிருந்தார்கள். நாம் இன்னும் 4 பேர்களை அதிகமாக அழைத்து கொண்டு போக முடியும். அவர்கள் என்னுடைய வண்டியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும், இல்லையென்றால் அவர்களுக்கு என்ன கதி நேரிடும் என்று காரியஸ்தர் சொன்னார். என்னுடைய துணிமணிகளை வைத்திருக்கும் வண்டிகளில் வேண்டுமானாலும் அவர்கள் ஏறிக்கொள்ளட்டும். என்னுடைய வண்டியில் துனியாஷா என்னோடு வரட்டும் என்று கோமகள் சொன்னாள். துணிமணி வைத்திருந்த வண்டியில் உள்ள சாமான்களை கீழே இறக்கினார்கள். 2 வீடுகளுக்கு அப்பால் இருந்த காயம்பட்டவர்களை ஏற்றுவதற்காக அந்த வண்டியை அங்கே அனுப்பினார்கள்.
வீட்டில் உள்ளவர்கள் பூராவாக வேலைக்காரர்கள் உட்பட மிகுந்த உற்சாகத்தோடு இருந்தார்கள். நட்டாஷா சமீப காலத்தில் அவள் அறிந்திராத பரவசமான உற்சாகத்தோடு காணப்பட்டாள். இதை நாம் எங்கே வைப்பது என்று வேலைக்காரர்கள் கேட்டார்கள். ஒரு வண்டியின் பின்னால் இருந்த படியில் ஒரு பெட்டியை வைக்க அவர்கள் முயற்சித்தார்கள். அதற்குள் என்ன இருக்கிறது என்று நட்டாஷா கேட்டாள். கோமகனின் புத்தகங்கள் இருக்கின்றன. அதை விட்டுவிடுங்கள். வசைலிச் அதை எடுத்து வைத்துக் கொள்வார். அது நமக்கு தேவையில்லை. அந்த பீட்டர் வண்டி பூராவாக ஆட்களால் நிறைந்திருந்தது. கோமகன் பீட்டர் எங்கே அமர்வது என்பது சந்தேகமாகிவிட்டது. பெட்டியின் மீது உட்கார்ந்து கொள்ளலாம். நீ அந்த பெட்டியின் மீது உட்கார்ந்து கொள்வாய் அல்லவா பெட்டியா என்று நட்டாஷா கூச்சலிட்டாள். சோனியாவும் சுறுசுறுப்பாகவே இருந்தாள். ஆனால் அவளுடைய முயற்சிகளின் நோக்கம் நட்டாஷாவின் நோக்கங்களுக்கு முற்றிலும் மாறுபாடானது. அவள் பின்னால் விட்டுவிடப்படும் சாமான்களை பற்றி கோமகள் விரும்பியபடி ஒரு ஜாபிதா தயார் செய்து கொண்டிருந்தாள். தங்களோடு எவ்வளவு அதிகமான சாமான்களை எடுத்துக்கொண்டு போக முடியுமோ அவ்வளவு எடுத்து போக அவள் முயற்சித்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 16 நிறைவுற்றது. அத்தியாயம் 17 மாறுவேடத்தில் பியர். பிற்பகல் 2 மணிக்குள்ளாக ரஸ்டோவ்களின் 4 பிரயாண வண்டிகளும் பூராவாக நிரப்பப்பட்டு குதிரைகள் பூட்டப்பட்டு முன்வாசல் முன்பாக நின்று கொண்டிருந்தன. காயம்பட்டவர்களை ஏற்றிய வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக முற்றத்திலிருந்து வெளியேறின. இளவரசர் ஆண்ட்ரூ ஏறியிருந்த பிரயாண வண்டி சோனியாவின் கவனத்தை இழுத்தது. முற்ற மண்டபம் வழியாக அது போய்க் கொண்டிருந்தது. ஒரு வேலைக்காரியின் உதவியை கொண்டு ஒரு பெரிய பிரயாண வண்டியில் கோமகளுக்கு உட்கார்வதற்கு சௌகரியமாக இருக்கும்படி சோனியா ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள். அந்த பெரிய வண்டி வாசலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது. அது யாருடைய பிரயாண வண்டி என்ற ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அவள் கேட்டாள். ஏன், உனக்கு தெரியாதா குமாரியே? அதில்தான் காயமடைந்த இளவரசர் இருக்கிறார். இரவில் நமது வீட்டில்தான் தங்கினார். இப்பொழுதும் நம்முடன் தான் அவரும் வருகிறார் என்று அந்த வேலைக்காரி பதிலளித்தாள். ஆனால் அவர் யார்? அவருடைய பெயர் என்ன? அவர்தான் நம்முடைய நிச்சயதார்த்தமாயிருந்தவர். இளவரசர் போல்கான்ஸ்கி தான் அவர். அவர் மரணப்படுக்கையில் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று பெருமூச்சோடு அந்த வேலைக்காரி சொன்னாள். சோனியா அந்த பிரயாண வண்டியிலிருந்து கீழே குதித்து கோமகளிடம் ஓடினாள். கோமகள் களைப்புற்று இருந்தாள். ஒரு சால்வையை போர்த்தி கொண்டு தலையில் தொப்பியை வைத்து கொண்டு புறப்படுவதற்கு தயாராக அந்த வரவேற்பு அறையில் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருந்தாள். பிரயாணத்திற்கு முன்பாக வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் அங்கே கூடி மௌனமாக பிரார்த்தனை செய்வது வழக்கம். அதற்காக அவள் காத்து கொண்டிருந்தாள். அந்த அறையில் நட்டாஷா இல்லை. அம்மா, இளவரசர் ஆண்ட்ரூ இங்கே இருக்கிறார். பிழைக்க முடியாதபடி காரியமடைந்திருக்கிறார். அவரும் நம்முடன் தான் வருகிறார் என்று சோனியா கூறினாள். பீதியோடு கோமகள் தமது கண்களை திறந்தாள். சோனியாவின் கையை பற்றி கொண்டு சுற்றிலும் நோக்கினாள். நட்டாஷா எங்கே என்று அவள் முணுமுணுத்தாள். அவர்கள் இருவருக்கும் அந்த செய்தி அச்சமயத்தில் ஒரே ஒரு முக்கியத்துவத்தை காட்டியது. அவர்களுடைய நட்டாஷாவை பற்றி அவர்கள் அறிவார்கள். இந்த செய்தியை அவள் கேட்பாளானால் என்ன நேரிடும் என்பதை அவர்கள் பீதியோடு நினைத்து பார்த்தார்கள். அந்த பீதியானது அவர்கள் இருவருக்கும் பிரியமான அந்த மனிதன் மீது உள்ள அனுதாபத்தை அமுக்கிவிட்டது. நட்டாஷாவுக்கு இன்னும் இது தெரியாது. ஆனால் அவர் நம்மோடு தான் வருகிறார் என்று சோனியா சொன்னாள். அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்று நீ சொல்லுகிறாயா? சோனியா தலையை ஆட்டினாள். கோமகள் சோனியாவின் இடுப்பை கைகளால் கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தார். கடவுளின் வழிகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது என்று அவள் நினைத்தாள். இதுவரை காணப்படாமல் இருந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளின் கையானது இப்பொழுது நடக்கிற விஷயத்திலிருந்து தெளிவாக தெரிய ஆரம்பித்திருப்பதாக அவள் உணர்ந்தாள். இந்த இடத்துல கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. ருஷ்ய மாதா கோவிலின் சட்டப்படி உள்ள ஒரு விஷயத்தை இங்கே மீண்டும் வாசகர்களுக்கு ஞாபகமூட்டுகிறோம். ஒருவர் தன்னுடைய மைத்துனியை விவாகம் செய்யக்கூடாது. ஆண்ட்ரூவை நட்டாஷா விவாகம் செய்திருந்தால் இளவரசி மேரியை நிக்கலஸ் விவாகம் செய்வதற்கு இடையூறாக இருக்கும். அம்மாதிரி விவாகம் செய்து ரஸ்டோவ்களின் பண கஷ்டத்தை போக்கவும் முடியாமல் இருந்திருக்கும். மறுபடியும் நாவலுக்குள்ளே போகலாம். நல்லது அம்மா, ஒவ்வொன்றும் தயாராகிவிட்டது. இப்பொழுது என்ன விஷயம் என்று பரபரப்பான முகத்தோடு அறைக்குள் ஓடி வந்தாள் நட்டாஷா. ஒன்றுமில்லை, எல்லாம் தயாராகிவிட்டால் நாம் புறப்படுவோம் என்று கோமகள் பதிலளித்தாள். தனது பரபரப்படைந்த முகத்தை மறைப்பதற்காக தனது அழகு பையை குனிந்து பார்த்தாள்.
சோனியா நட்டாஷாவை தழுவி முத்தமிட்டாள். நட்டாஷா கேள்விக்குறியோடு அவளை நோக்கினாள். என்ன விஷயம்? என்ன என்ன நடந்துவிட்டது? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. எனக்கு ஏதாவது கெடுதலான விஷயமா? ஆ, அது என்ன என்று அவளுக்குள்ள வேகமான உள்ளுணர்வோடு அவள் வற்புறுத்தி கேட்டாள். சோனியா பெருமூச்சு விட்டாள். பதில் ஒன்றும் சொல்லவில்லை. கோமகன், பெட்டியா, திருமதி ஷாஸ், மாவ்ரா, வசைலிச் ஆகியவர்கள் வரவேற்பு அறைக்குள் வந்து கதவுகளை சாத்திவிட்டு அமர்ந்தார்கள். சில வினாடிகள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். கோமகன் முதலில் எழுந்தார். ஒரு பெரிய பெருமூச்சோடு தெய்வச் சிலை முன்பு தமக்கு சிலுவை குறி காட்டினார். மற்றவர்களும் அதே மாதிரி செய்தார்கள். பின்னால் கோமகன் மாவ்ராவையும் வசைலிச்சையும் தழுவினார். அவர்கள் மாஸ்கோவிலேயே தங்கியிருக்க வேண்டியவர்கள். அவர்கள் அவருடைய கையை பற்றி தோளில் முத்தமிட்டார்கள். கோமகன் அவர்களுடைய முதுகை லேசாக தட்டி ஏதோ இனம் புரியாத பிரியமான இதமான வார்த்தைகளை சொன்னார். கோமகள் பிரார்த்தனை அறைக்கு போனபோது அங்கே சோனியா தெய்வச் சிலைகளின் முன்பு முழங்கால் படியிட்டு இருப்பதை பார்த்தாள். அந்த உருவங்களை சுவர்களிலேயே தொங்கும்படி அவர்கள் விட்டுவிட்டு போனார்கள். குடும்பத்தில் பரம்பரையாக இருந்து வந்த மிகுந்த அபூர்வமான தெய்வச் சிலைகளை தங்களோடு அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். முற்றத்தில் உள்ள மண்டபத்தில் அவர்களுடைய ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் உடைவாள்களையும் குத்துவாள்களையும் பெட்டியா கொடுத்திருந்தான். அவர்களுடைய உயரமான பூட்ஸுகளுக்குள்ளே கால் சட்டைகளை நுழைத்து கட்டியிருந்தார்கள். அவர்களுடைய பெல்ட்டுகளை அழுத்தமாக மாட்டியிருந்தார்கள். அங்கே வீட்டிலேயே தங்குகிறவர்களிடமிருந்து அவர்கள் விடைபெற்று கொண்டிருந்தார்கள். ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கும் போது பல விஷயங்களை மறந்து விடுவதும் சில சாமான்களை தவறான இடங்களில் வைப்பதும் வழக்கம். அதே மாதிரி இப்பொழுதும் நடந்து கொண்டிருந்தது. பிரயாண வண்டிகளின் கதவுகளை திறந்து கொண்டு இரு பக்கங்களிலும் 2 வேலைக்காரர்கள் வெகுநேரம் வரையில் காத்திருந்தார்கள். கோமகள் வண்டிக்குள் ஏறுவதற்கு உதவி செய்வதற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வேலைக்காரர்கள் தலையணைகளையும் சாமான் மூட்டைகளையும் வீட்டுக்குள்ளிருந்து வண்டிகளில் கொண்டு வந்து வைப்பதும் மீண்டும் வீட்டிற்குள் ஓடுவதுமாக இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் மறந்து விடுவார்கள். நான் அம்மாதிரி உட்கார முடியாது என்பது உனக்கு தெரியாதா என்று கோமகள் கேட்டாள். டுனியாஷா பற்களை கடித்து கொண்டு பதில் சொல்லாமல் முகத்தில் ஒரு வருத்தமான தோற்றத்தை கொண்டு ஆசனத்தை சரியாக அமைப்பதற்காக அவசரமாக வண்டிக்குள் ஏறினாள். ஓ, இந்த வேலைக்காரர்கள் என்று கோமகன் தலையை அப்படியும் இப்படியுமாக ஆட்டிக்கொண்டு கூறினார். எபைம் என்ற வயோதிக வண்டியோட்டி மீதுதான் கோமகளுக்கு நம்பிக்கை உண்டு. வண்டியின் முன்னால் இருந்த உயரமான பெட்டி மீது அவன் அமர்ந்திருந்தான். தனக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பதற்கு கூட அவன் திரும்பி பார்க்கவில்லை. அவனுக்கு 30 வருஷ அனுபவம் உண்டு. கடவுளின் பெயரால் புறப்பட்டு போ என்று அவனுக்கு உத்தரவு கிடைப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும் என்பதை அவன் அறிவான். அம்மாதிரி உத்தரவு கொடுத்த பின்பும் கூட ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ அவர்கள் வண்டியை நிறுத்தி மறந்து போன ஏதோ சில சாமான்களை எடுத்து வரும்படி உத்தரவு இடுவார்கள் என்பதையும் அவன் அறிவான். அதற்கு பின்னாலும் கூட அவனை மீண்டும் வண்டியை நிறுத்தச் சொல்லி ஜன்னல் வழியாக கோமகள் தலையை நீட்டி கடவுளுக்காக அந்த குன்றிலிருந்து கீழே இறங்கும்போது ஜாக்கிரதையாக ஓட்டி போகும்படி கேட்டுக்கொள்வாள் என்பதையும் அவன் அறிவான். இவற்றையெல்லாம் அவன் அறிந்திருந்தபடியால் நடக்கப் போகிறவைகளுக்காக குதிரைகளை விட அதிகமாக பொறுமையோடு அவன் காத்திருந்தான். ஆனால் அந்த குதிரைகளின் பக்கத்தில் நின்ற செம்பழுப்பு நிறமுள்ள குதிரையானது பொறுமையின்றி கீழே தரையை பறித்தும் கடிவாளத்தை கடித்து கொண்டும் இருந்தது. எல்லாரும் வண்டிகளில் அமர்ந்தார்கள். பிரயாண வண்டிகளின் படிகள் மேலே மடக்கி விடப்பட்டன. கதவுகள் சாத்தப்பட்டன. ஒரு பிரயாண பெட்டியை எடுத்து வரும்படி ஒருவரை அனுப்பினார்கள். ஜன்னல் வழியாக கோமகள் தலையை நீட்டி அவள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி முடித்தாள். அதன் பின்னால் எபைம் தமது தொப்பியை கழற்றி தனக்கு சிலுவை குறி காட்டி கொள்ள ஆரம்பித்தான். குதிரைக்காரர்களும் மற்ற சேவகர்களும் அதே மாதிரி செய்தார்கள். கடவுளின் பெயரால் புறப்பட்டு போவாயாக என்று எபைம் சொல்லி தனது தொப்பியை தலையில் வைத்து கொண்டான். புறப்படு! குதிரைக்காரர்கள் குதிரைகளை போகும்படி செய்தார்கள். நோக்கால் இல்லாமல் இருந்த குதிரை தன்னுடைய கழுத்தை கொண்டு இழுத்தது. வில்லுகள் கிரீச்சிட்டன. பிரயாண வண்டி ஆடியது. சேவகர்கள் நகர்ந்து போய் கொண்டிருந்த வண்டிகளில் குதித்து ஏறி முன்பெட்டியில் போய் அமர்ந்தார்கள். வண்டிகள் முற்றத்திலிருந்து ரஸ்தாவிற்கு சமதளம் இல்லாத பாதையில் போனபோது குலுங்கின. மற்ற வண்டிகளும் அதே மாதிரி குலுங்கின. அந்த பிரயாண வண்டிகளில் இருந்தவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு எதிரில் இருந்த மாதா கோயிலை கடந்தபோது தங்களுக்கு சிலுவை குறி காட்டிக்கொண்டார்கள்.
மாஸ்கோவிலேயே தங்கியிருக்க வேண்டியவர்கள் வண்டிகளுக்கு இரு புறங்களிலும் நடந்து பிரயாணிகளை வழி அனுப்பினார்கள். நட்டாஷாவுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருந்தது போன்ற மகிழ்ச்சி வெகு அபூர்வமாகத்தான் இதற்கு முன்னால் ஏற்பட்டிருந்தது. கோமகளுக்கு பக்கத்தில் அவள் அமர்ந்து பரபரப்படைந்த கைவிடப்பட்ட மாஸ்கோவின் சுவர்கள் மெதுவாக பின்னால் போய்க் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே வந்தாள். இடையிடையே வண்டியின் வழியாக வெளியே தலையை நீட்டி பின்னால் பார்ப்பாள். சில சமயங்களில் தங்கள் வண்டிகளுக்கு முன்னால் போய்க் கொண்டிருந்த காயமடைந்த சிப்பாய்களின் நீளமான வண்டி தொடர்களை பார்ப்பாள். அநேகமாக அந்த தொடரின் முன்னால் இளவரசர் ஆண்ட்ரூவின் உயரமான மூடியுள்ள வண்டியை பார்ப்பாள். அந்த வண்டிக்குள் யார் இருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊர்வலத்தை அவள் பார்க்கும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த குறிப்பிட்ட வண்டியை பார்ப்பதற்காக அவளுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கும். அந்த வண்டி அவளுக்கு நேராக முன்னால் போய்க் கொண்டிருப்பதை அவள் அறிவாள். நிக்கைட்ஸ்கி, பிரஸ்னியா, பாட்னாவைன்ஸ்க் ஆகிய தெருக்களிலிருந்து பல வண்டி தொடர்கள் ரஸ்டோவ்களின் தொடர்களைப் போலவே குட்ரினாவில் வந்து கலந்து கொண்டன. சடோவாயா என்ற தெரு வழியாக அவர்கள் போனபோது வண்டிகளும் பிரயாண வண்டிகளும் 2 வரிசைகளாக போய்க் கொண்டிருந்தன. சுகாரேவ் என்ற தண்ணீர் கோபுரத்தை சுற்றி அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது தங்களை கடந்து வண்டியிலோ நடந்தோ போய்க் கொண்டிருந்தவர்களை ஆவலோடும் உன்னிப்போடும் கவனித்து வந்த நட்டாஷா திடீரென்று மகிழ்ச்சியான ஆச்சரியத்தோடு கூச்சலிட்டாள். என் அன்பே, அம்மா, சோனியா, இதோ பாருங்கள், அவரேதான். யார் யார் பாருங்கள். ஆம், நான் சொல்கிறேன், அது பெசுகாவ் தான் என்று நட்டாஷா ஜன்னல் வழியாக தலையை நீட்டி ஒரு உயரமான பருத்த மனிதர் வண்டிக்காரனின் நீளமான கோட்டை அணிந்திருந்ததை வெறித்து பார்த்தாள். அவருடைய நடையிலிருந்தும் அசைவிலிருந்தும் அவர் மாறுவேடம் அணிந்த ஒரு கணவான் என்பது தெளிவாய் தெரிந்தது. சுகாரேவ் கோபுரத்தின் ஆர்ச் வழியாக ஒரு சிறிய மஞ்சள் முகம் கொண்ட தாடி இல்லாத வயோதிகர் ரோமக்கோட்டு அணிந்து கொண்டு அவருடன் போவதை பார்த்தாள். ஆம், உண்மையிலேயே அவர் பெசுகாவ் தான். ஒரு வண்டிக்காரனின் கோட்டை அணிந்து கொண்டு விசித்திரமாக தோன்றும் பழைய புள்ளி. உண்மையாகவே பாருங்கள் பாருங்கள் என்று நட்டாஷா சொன்னாள். இல்லை, அது அவரல்ல. நீ என்ன இம்மாதிரி அசட்டு பேச்சுகளையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாய்? அம்மா என்று நட்டாஷா கிரீச்சிட்டாள். அவர்தான் என்பதற்கு பந்தயம் வைத்து எனது தலையை கூட கொடுக்க தயார். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். நிறுத்து, வண்டியை நிறுத்து என்று வண்டியோட்டியை பார்த்து கூச்சலிட்டாள். ஆனால் வண்டியோட்டியால் வண்டியை நிறுத்த முடியவில்லை. ஏனெனில் மேஸ்டான்ஸ்கி தெருவிலிருந்து இன்னும் பல வண்டிகளும் பிரயாண வண்டிகளும் அங்கு வந்து கொண்டிருந்தன. இந்த வண்டிக்காரர்கள் ரஸ்டோவ்களின் வண்டிக்காரர்களை பார்த்து மேலே நகர்ந்து செல்லும்படியும் தெருக்களை அடைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்றும் கூச்சலிட்டார்கள். உண்மையில் முன்னை விட இப்பொழுது கொஞ்சம் அதிக தூரத்தில் இருந்தபோதிலும் எல்லா ரஸ்டோவ்களும் பியரை பார்த்தார்கள். அல்லது பியர் மாதிரி ஒரு அபூர்வமான சாயலுள்ள ஒருவர் வண்டிக்காரனின் கோட் அணிந்து தெரு வழியாக போய்க் கொண்டிருந்ததை கண்டார்கள். தமது தலையை முன்னால் தொங்கவிட்டு கொண்டிருந்தார். அவருடைய முகம் கவலையோடு காணப்பட்டது. அவருக்கு பக்கத்தில் ஒரு சிறிய தாடியில்லாத சேவகனைப் போல் தோன்றிய ஒரு வயோதிகர் போய்க் கொண்டிருந்தார். அந்த வயோதிகர் பிரயாண வண்டியிலிருந்து ஒரு முகம் வெளியே தோன்றி தங்களை பார்ப்பதை கவனித்தார். அவர் மரியாதையோடு பியரின் முழங்கையை தொட்டு பிரயாண வண்டியை சுட்டிக்காட்டி அவரிடம் எதையோ சொன்னார். பியர் சிந்தனையில் மூழ்கியிருந்தபடியால் முதலில் அவர் சொல்லுவதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவர் புரிந்து கொண்டதும் அந்த வயோதிகர் காட்டிய திசையை நோக்கினார். அங்கே நட்டாஷாவை அடையாளம் கண்டுகொண்டார். அவருக்கு முதலில் ஏற்பட்ட உணர்ச்சியின்படி உடனே அப்பக்கமாக திரும்பி அந்த பிரயாண வண்டியை பார்த்து வேகமாய் போனார். 1 டசன் அடிகள் அவர் எடுத்து வைத்ததும் எதையோ நினைவு கூர்ந்தவரை போல திடீரென்று நின்றார். ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த நட்டாஷாவின் முகம் ஆச்சரியமான அன்போடு ஒளிர்விட்டு கொண்டிருந்தது. பீட்டர் கிரைலாவிச், இங்கே வாரும், நாங்கள் உம்மை அடையாளம் கண்டு கொண்டோம். இது ரொம்ப ஆச்சரியமானது என்று அவள் கூறி தன்னுடைய கையை அவரை நோக்கி வெளியே நீட்டினாள். இங்கே நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? நீர் ஏன் இம்மாதிரி இருக்கிறீர்? நீட்டிய கையை பியர் பற்றி சங்கோஜத்தோடு முத்தமிட்டார். அந்த வண்டிக்கு பக்கத்தில் அவரும் நடந்து சென்றார். என்ன விஷயம் கோமகனே என்று கோமகள் ஆச்சரியமும் அனுதாபமும் கொண்ட தொனியோடு கேட்டாள். என்ன என்ன ஏன் என்னை ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று பியர் சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தார். அவளுடைய பிரகாசமான சந்தோஷமான முகத்தோற்றத்தை அவளை பார்க்காமலேயே அவர் புரிந்து கொண்டார்.
அந்த தோற்றமானது அவரை பரவசத்தால் நிரப்பியது. நீரும் மாஸ்கோவில் தங்கப் போகிறீரா? பியர் தயங்கினார். மாஸ்கோவிலா என்று ஒரு கேள்வி தொனியில் கேட்டார். ஆம், ஆம், மாஸ்கோவில்தான். போய் வாருங்கள். நான் மட்டும் ஒரு ஆணாயிருப்பேனானால் நானும் உம்மோடு நிச்சயமாக தங்கியிருப்பேன். எவ்வளவு சிலாக்கியமானது! அம்மா, நீ என்னை அனுமதித்தால் நான் தங்கிவிடுவேன் என்று நட்டாஷா சொன்னாள். பராக்கு புத்தியோடு நட்டாஷாவை பியர் நோக்கி எதையோ சொல்ல ஆரம்பித்தார். அதற்குள்ளாக கோமகள் இடைமறித்தாள். நீர் போர் முனையில் இருந்தீராமே, நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆம், நான் இருந்தேன். நாளை மற்றொரு போர் நடக்கலாம் என்று ஆரம்பித்தார். ஆனால் நட்டாஷா இடைமறித்தாள். கோமகனே, உமக்கு என்ன வந்துவிட்டது? உம்மை போல நீர் காணப்படவில்லையே. ஓ, என்னை கேட்க வேண்டாம், என்னை கேட்க வேண்டாம். எனக்கே என்னை பற்றி தெரியாது. நாளைய தினம் ஆனால் இல்லை. போய் வாருங்கள், போய் வாருங்கள் என்று அவர் முணங்கினார். இது ஒரு மகா மோசமான காலம் என்று சொல்லிவிட்டு அந்த வண்டிக்கு பின்னால் தங்கி நடைபாதையில் ஏறிக்கொண்டார். வெகுநேரம் வரையில் நட்டாஷா ஜன்னலுக்கு வெளியாக தலையை நீட்டிக்கொண்டு தன்னுடைய இனிமையான, அன்பான, ஆச்சரியமான, மகிழ்ச்சியான புன்னகையை அவர் மீது வீசிக்கொண்டே வந்தாள். அத்தியாயம் 17 நிறைவுற்றது. அத்தியாயம் 18. பாஸ்டிவ் வீட்டிற்கு பெசுகாவ். தமது வீட்டை விட்டு பியர் வெளியேறிய பின்பு கடந்த 2 நாட்களாக ஒரு காலியான வீட்டில் வசித்து வந்தார். அந்த வீடு அவருடைய நன்மையாளரான காலஞ்சென்ற பாஸ்டிவை சேர்ந்தது. அவர் அம்மாதிரி செய்ததற்கு காரணம் பின்வருமாறு. அவர் மாஸ்கோவிற்கு திரும்பி கோமகன் ராஸ்டாப்சைனோடு அவர் பேசிய பின்பு மறுநாள் காலையில் அவர் விழித்தபோது அவர் எங்கே இருக்கிறார் என்பதையோ அல்லது அவரிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையோ அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய வரவேற்பு அறையில் பலர் காத்து கொண்டிருப்பதாக அவரிடம் சொல்லப்பட்டது. அவர்களில் ஒரு பிரெஞ்சுக்காரரும் இருப்பதாகவும் அவர் தமது மனைவியான கோமகள் ஹெலனிடமிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் அவருக்கு சொல்லப்பட்டது. அதை கேட்டதும் அவருக்கு வழக்கமாக ஏற்படக்கூடிய குழப்பமும் நம்பிக்கையற்ற நிலைமையும் அவரை பிடித்து கொண்டன. ஒவ்வொரு காரியமும் முடிவிற்கு வந்துவிட்டதைப் போல அவர் இப்பொழுது உணர்ந்தார். எல்லாம் குழப்பத்தில் இருப்பதாகவும் எல்லாம் உடைந்து தகர்ந்து கொண்டு இருப்பதாகவும் யார் செய்வதும் சரியாகவோ அல்லது தப்பாகவோ இல்லை என்றும் எதிர்காலம் எந்த நம்பிக்கையையும் காட்டவில்லை என்றும் அவர் நினைத்தார். இயற்கைக்கு விரோதமாக புன்சிரிப்பு காட்டி தமக்குள்ளேயே முணங்கிக் கொண்டு ஒரு அதைரியம் கொண்ட மனோபாவத்தோடு முதலில் சோஃபாவில் அமர்ந்தார். பின்னிருந்த கதவின் இடைவெளி வழியாக வரவேற்பு அறைக்குள் இருந்தவர்களை பார்த்தார். கைகளை வீசிக்கொண்டு அங்கிருந்து திரும்பி வந்து ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார். அவருடைய பிரதான காரியஸ்தர் 2வது தடவையாக அவரிடம் வந்து கோமகளிடமிருந்து கடிதம் கொண்டு வந்திருந்த அந்த பிரெஞ்சுக்காரர் ஒரு நிமிஷமாவது அவரை பார்க்க வேண்டுமென்று மிகுந்த ஆவலோடு இருப்பதாக கூறினார். பாஸ்டிவின் மனைவியிடமிருந்து ஒருவர் வந்திருந்தார். தனது கணவரின் புத்தகங்களை பியர் எடுத்து வைத்து கொள்ளும்படியும் தான் கிராமத்திற்கு போவதாகவும் அவள் சொல்லி அனுப்பியிருந்தாள். ஓ, ஆம், ஒரு நிமிஷம் பொறு. இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் நான் இதோ வருகிறேன் என்று நீ போய் சொல்லு என்று தமது பிரதான காரியஸ்தரிடம் பியர் கூறினார். அந்த மனிதர் பியரின் அறையை விட்டு போனதும் மேஜை மீது கிடந்த தமது தொப்பியை எடுத்துக்கொண்டு அந்த படிப்பு அறையிலிருந்து மற்றொரு வாசல் வழியாக வெளியே போனார். ஆளோடியில் ஒருவரும் இல்லை. அந்த ஆளோடி பூராவாக நடந்து சென்று படிக்கட்டுக்கு போனார். முகத்தை சுழித்து தமது கைகளால் நெற்றியை தேய்த்து கொண்டு முதல் தட்டு வரையில் படிக்கட்டுகளில் இறங்கினார். முன் மண்டபத்து வேலைக்காரன் முன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். பியர் நின்று கொண்டிருந்த அந்த தட்டிலிருந்து பின்வாசலுக்கு போகிற மற்ற படிக்கட்டுகள் இருந்தன. அந்த படிக்கட்டுகள் வழியாக அவர் இறங்கி பின்வாசல் முற்றத்திற்கு போனார். அவரை ஒருவரும் பார்க்கவில்லை. அங்கே சில வண்டிகள் காத்து கொண்டிருந்தன. வெளிவாசலுக்கு பியர் போனதும் வண்டிக்காரர்களும் புழக்கடை வேலைக்காரனும் அவரை பார்த்து தங்கள் தொப்பிகளை உயர்த்தினார்கள். அவர்கள் அவரை பார்த்ததாக உணர்ந்ததும் ஒரு நெருப்பு பொறியைப் போல அவர் நடந்து கொண்டார். தன்னை மறைத்து கொள்வதற்காக நெருப்பு கோழி தன்னுடைய தலையை ஒரு புதரில் மறைத்து கொள்ளும். அந்த மாதிரி அவர் தலையை தொங்கவிட்டு கொண்டு வேகமான நடையில் தெரு வழியாக போனார்.
அன்று அவருக்கு காத்து கொண்டிருந்த வேலைகளில் ஜோசப் பாஸ்டீவின் புத்தகங்களையும் தஸ்தாவேஜுகளையும் பிரித்து அமைப்பதுதான் முக்கியமான வேலை என்று அவருக்கு தோன்றியது. அவர் சந்தித்த முதலாவது வண்டியை அவர் அமர்த்தி கொண்டு அதில் ஏறி பேட்ரியார்ச் பான்ஸ் என்ற இடத்திற்கு போகும்படி வண்டியோட்டியிடம் சொன்னார். அங்கேதான் பாஸ்டீவின் விதவையினுடைய வீடு இருந்தது. போகிற வழியில் சாரி சாரியாக வந்த சாமான்கள் ஏற்றப்பட்ட வண்டிகளை பார்த்து கொண்டே போனார். அவையெல்லாம் எல்லா திசைகளிலிருந்தும் வெளியே போய் கொண்டிருந்தன. தாம் ஏறி இருந்த அந்த பழைய ஓட்டை வண்டியிலிருந்து தாம் கீழே நழுவி விடாமல் இருப்பதற்காக தம்முடைய பருத்த உடம்பை ஜாக்கிரதையாக வைத்து கொண்டார். அச்சமயம் பள்ளிக்கூடத்தை விட்டு தப்பியோடும் ஒரு சிறுவனுக்குள்ள மகிழ்ச்சியான உணர்ச்சியோடு அவர் இருந்தார். போகும்போது வண்டியோட்டியிடம் பேசிக்கொண்டே போனார். கிரெம்லினில் ஆயுதங்களை எல்லாருக்கும் அன்று வழங்குவதாக அந்த வண்டிக்காரன் சொன்னான். நாளையன்று 3 குன்றுகளின் கோட்டை வாசல்களுக்கு அப்பால் ஒவ்வொருவரும் அனுப்பப்படுவார்கள் என்றும் அங்கே ஒரு பெரிய போர் நடக்கப் போகிறதென்றும் அவன் சொன்னான். பேட்ரியார்ச் பான்ஸ் என்ற இடத்தை அவர் அடைந்ததும் பாஸ்டீவின் வீட்டை பியர் கண்டுபிடித்தார். சமீப காலத்தில் அவர் அங்கே போனதில்லை. வெளிவாசலுக்கு அவர் போனார். 5 வருஷங்களுக்கு முன்னால் ஜோசப் பாஸ்டீவோடு டார்ஜோக்கில் தாம் பார்த்த கெராசிம் என்ற அந்த மஞ்சள் நிறமான தாடியில்லாத வயோதிகர் பியர் கதவை தட்டியவுடன் யார் என்று கேட்பதற்காக வெளியே வந்தார். இப்பொழுது பார்க்க முடியுமா என்று பியர் கேட்டார். தற்கால நிலைமையை உத்தேசித்து சோஃபியா டானேலாவ்னா குழந்தைகளோடு டார்ஜோக் எஸ்டேட்டுக்கு போய்விட்டான் மேன்மை தங்கியவரே. பரவாயில்லை, நான் உள்ளே வருகிறேன். அந்த புத்தகங்களை நான் பார்க்க வேண்டும் என்று பியர் சொன்னார். தயவு செய்து உள்ளே வாரும். எனது காலஞ்சென்ற எஜமானரின் கடவுளின் பரலோக ராஜ்யம் அவருடையதாய் இருப்பதாக. சகோதரரான மாக்கார் அலெக்சிவிச் இங்கே தங்கியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு நோயாளி என்பது உமக்கு தெரியும் என்று அந்த வயோதிக வேலைக்காரர் கூறினார். மாக்கார் அலெக்சிவிச் என்பவர் ஜோசப் பாஸ்டீவின் பாதி புத்தி சுவாதீனமற்ற ஒரு பெரிய குடிகார சகோதரர் என்பதை பியர் அறிவார். ஆம் ஆம், எனக்கு தெரியும். நாம் உள்ளே போகலாம் என்று பியர் சொல்லி வீட்டிற்குள் போனார். ஒரு உயரமான வழுக்கை தலையுள்ள சிவந்த மூக்குடைய வயோதிகர் உடை கவுனை அணிந்து கொண்டு கால்களில் செருப்புகளை மாட்டிக்கொண்டு வெளியறையில் நின்று கொண்டிருந்தார். பியரை பார்த்ததும் எதையோ கோபமாக முணங்கிவிட்டு அந்த ஆளோடி வழியாக போய்விட்டார். அவர் மிகுந்த புத்திசாலி. இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாதவராக போய்விட்டார் மேன்மை தங்கியவரே. நீரே பார்க்கலாம் என்று கெராசிம் சொன்னார். நீர் படிப்பு அறைக்குள் வருகிறீரா? பியர் தலையை ஆட்டினார். அதை முன்பே பூட்டி வைத்திருந்தார்கள். அப்படியேதான் அது இருக்கிறது. உம்மிடமிருந்து யாராவது வந்தால் அவரிடம் புத்தகங்களை கொடுத்துவிட வேண்டுமென்று சோஃபியா டானேலாவ்னா உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த இருண்ட படிப்பு அறைக்குள் பியர் சென்றார். அந்த அறைக்குள் முன்னால் அவருடைய நன்மையாளர் உயிரோடு இருந்தபோது மிகுந்த பயபக்தியோடு அவர் சென்றிருக்கிறார். ஜோசப் பாஸ்டீவின் மரணம், அதற்கு பின்னால் அங்கே ஒருவரும் போகாதபடியால் அந்த அறை தூசி நிறைந்தும் முன்னைவிட அதிகமாக இருளடைந்தும் காணப்பட்டது. ஒரு ஜன்னலை கெராசிம் திறந்து வைத்துவிட்டு முன்பாதங்களால் நடந்து வெளியே போனார். அந்த படிப்பு அறையை பியர் சுற்றி பார்த்துவிட்டு கையெழுத்து பிரதிகள் வைக்கப்பட்டிருந்த பீரோவின் பக்கத்தில் சென்றார். ஒரு காலத்தில் மிக பரிசுத்தமான உத்தரவு என்று சொல்லப்பட்டு வந்த ஒன்றை அவர் கையில் எடுத்தார். இதுதான் ஸ்காட்லாந்து தேச சட்டங்களின் உண்மையான பிரதி. இந்த சட்டங்களுக்கு பாஸ்டீவின் குறிப்புகளும் வியாக்கியானங்களும் சேர்க்கப்பட்டிருந்தன. தூசி நிறைந்த மேஜை முன்னால் அவர் அமர்ந்து அந்த கையெழுத்து பிரதிகளை அதில் வைத்து திறந்தார். பின்னால் அதை மூடிவிட்டு அதை தள்ளி வைத்து தமது கை மீது தலையை சாய்த்து சிந்தனையில் ஆழ்ந்தார். ஜாக்கிரதையோடு அந்த படிப்பு அறைக்குள் கெராசிம் பல தடவைகள் நோக்கினார். ஒரே பாவனையிலேயே எப்பொழுதும் பியர் உட்கார்ந்து கொண்டிருந்ததை அவர் கவனித்தார். 2 மணி நேரத்திற்கு மேலாக கடந்தது. வாசலுக்கு பக்கத்தில் நின்று அவருடைய கவனத்தை இழுப்பதற்காக சிறிது சப்தம் செய்தார். ஆனால் பியர் அதை கேட்கவில்லை. வண்டிக்காரனை அனுப்பிவிடலாமா மேன்மை தங்கியவரே? ஓ ஆம் என்று பியர் சொல்லி தம்மை சுதாரித்து கொண்டு அவசரமாய் எழுந்தார். இங்கே பாரும் என்று அவர் சொல்லி அந்த வயோதிகரை அவருடைய கோட்டில் இருந்த ஒரு பொத்தானால் பற்றி அந்த வயோதிகரின் நீர் நிறைந்த பிரகாசித்து கொண்டிருந்த பளபளப்பான மகிழ்ச்சி கொண்ட கண்களை நோக்கினார். நான் கேட்கிறேன், நாளையன்று ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது என்பது
உமக்கு தெரியுமா? நாங்கள் அப்படித்தான் கேள்விப்படுகிறோம் என்று அவர் பதிலளித்தார். நான் யார் என்பதை நீர் ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்லுகிறேனோ அம்மாதிரியே நீர் நடக்க வேண்டும். நல்லது மேன்மை தங்கியவரே, நீர் ஏதாவது சாப்பிடுகிறீரா என்று கெராசிம் கேட்டார். இல்லை, எனக்கு வேறு ஒன்று வேண்டும். விவசாயியின் உடைகளும் ஒரு கைத்துப்பாக்கியும் வேண்டும் என்று பியர் சொல்லி எதிர்பாராத விதமாக நாணம் கொண்டார். நல்லது மேன்மை தங்கியவரே என்று கெராசிம் ஒரு வினாடி யோசித்த பின்பு கூறினார். அன்று பூராவாக தமது நன்மையாளரின் படிப்பு அறையிலேயே பியர் இருந்தார். மன அமைதி இல்லாமல் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு அவர் நடந்து கொண்டும் தமக்குத்தாமே பேசிக்கொண்டும் இருந்ததை கெராசிம் கவனித்தார். அன்று இரவு அங்கே அவருக்கு தயாரிக்கப்பட்டிருந்த படுக்கையிலேயே படுத்து தூங்கினார். கெராசிம் ஒரு வேலைக்காரராய் இருந்தபடியால் அவருடைய காலத்தில் பல அதிசயமான காரியங்களை அவர் கண்டிருந்தார். ஆகவே அந்த வீட்டில் பியர் தங்கப்போவதை கேட்டு அவர் ஆச்சரியமடையவில்லை. தாம் சேவை செய்வதற்கு ஒருவர் கிடைத்திருக்கிறாரே என்பதற்காக சந்தோஷமடைந்தார். அன்று மாலையில் எதற்காக அவையெல்லாம் வேண்டுமென்பதை தமக்கு தாமே கூட கேட்டுக்கொள்ளாமல் பியருக்காக ஒரு வண்டிக்காரனின் கோட்டையும் தொப்பியையும் கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாளன்று கைத்துப்பாக்கியை கொடுப்பதாக கூறினார். மாக்கார் அலெக்சிவிச் அன்று மாலை 2 தடவை அந்த கதவு வரையில் வந்து கோபமாக பியரை பார்த்தார். பியர் அவரை திரும்பி பார்த்ததும் அவர் தமது உடை கவுனால் தம்மை சுற்றி மூடிக்கொண்டு வெட்கமடைந்த கோபமான தோற்றத்தோடு அங்கிருந்து வேகமாய் போய்விட்டார். கெராசிம் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்த வண்டிக்காரனின் கோட்டை நீராவியினால் சுத்தப்படுத்தி கொடுத்தார். அச்சமயம் அதை பியர் அணிந்து கொண்டு அந்த வயோதிகருடன் சுகாரேவ் மார்க்கெட்டில் கைத்துப்பாக்கியை வாங்குவதற்காக போய்க் கொண்டிருந்தார். அச்சமயம்தான் அவர் ரஸ்டோவ்களை சந்தித்தார். அத்தியாயம் 18 நிறைவுற்றது. அத்தியாயம் 19 நெப்போலியன் மனோராஜ்யம். மாஸ்கோ வழியாக ரயாஜான் ரஸ்தாவிற்கு துருப்புகள் பின்வாங்க வேண்டுமென்று குட்டுஜோவ் பிறப்பித்த உத்தரவு செப்டம்பர் 1 தேதியன்று இரவில் வெளியிடப்பட்டது. முதலாவது துருப்புகள் உடனே புறப்பட்டார்கள். அவசரப்படாமல் மெதுவாக திடமாக இரவு பூராவாக அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். டாராகா மைலாவ் என்ற பாலத்திற்கு பக்கத்தில் உள்ள பட்டணத்தை அதிகாலையில் அவர்கள் வந்து அடைந்தார்கள். அச்சமயம் தங்களுக்கு முன்னால் ஏராளமான துருப்புகள் கூட்டமாய் கூடி பாலத்தை வேகமாய் கடந்து எதிர்பக்கத்தில் மேலே ஏறிக்கொண்டிருந்ததை கண்டார்கள். அவர்கள் போவதினால் தெருக்களும் சந்துகளும் அடைபட்டு போயின. பின்னால் வந்த துருப்புகள் ஏராளமாய் இருந்தபடியால் காரணமில்லாத அவசரமும் பீதியும் கொண்டார்கள். எல்லாரும் பாலத்தை நோக்கி விரைந்தார்கள். சிலர் பாலத்தின் மீது போனார்கள். சிலர் தெப்பங்களிலும் படகுகளிலும் ஏறி ஆற்றை கடந்தார்கள். பிரதான ரஸ்தாவை விட்டு தெருக்கள் வழியாக குட்டுஜோவ் மாஸ்கோவை கடந்து போனார். செப்டம்பர் 2 தேதியன்று காலை 10 மணிக்கு இராணுவத்தின் கடைசி பகுதி மட்டும்தான் டாராகா மைலாவ் சுற்றுப்புறத்தில் காணப்பட்டது. நெருக்கடி குறைந்தது. மூல இராணுவம் மாஸ்கோவை கடந்து போய்விட்டது. அதே சமயத்தில் செப்டம்பர் 2 தேதியன்று காலை 10 மணிக்கு பாக்லோனி குன்றின் மீது நெப்போலியன் தமது துருப்புகளோடு நின்று தமக்கு முன்னால் காணப்பட்ட பரந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். ஆகஸ்ட் 26 தேதியிலிருந்து செப்டம்பர் 2 தேதி வரையில், அதாவது பாரடினோ போரிலிருந்து மாஸ்கோவுக்குள் பிரெஞ்சுக்காரர்கள் நுழைகிற வரையில் அந்த பரபரப்பான மறக்க முடியாத வாரம் முழுவதிலும் இலையுதிர் காலத்து காலநிலை அசாதாரணமாய் இருந்தது. அது வருவது எப்பொழுதுமே ஆச்சரியமாகவே இருக்கும். அந்த காலநிலையில் துளிர்காலத்தில் இருப்பதை விட அதிகமான உஷ்ணத்தை சூரியன் கொடுப்பதுண்டு. சூரியன் பிரகாசமாக ஒளிர்விட்டு ஒவ்வொன்றையும் மின்னும்படி செய்வான். அந்த தெளிவான சுத்தமான சூழ்நிலையில் சூரிய பிரகாசத்தினால் கண்கள் கூசும்படியாய் இருக்கும். சுவாசப்பைகள் அந்த மனம் மிகுந்த இலையுதிர் காலத்து காற்றை சுவாசிப்பதால் பலமடைந்தவை போல காணப்படும். இரவு காலங்களில் கூட உஷ்ணமாயிருக்கும். அந்த இருண்ட இரவு நேரங்களில் தங்க நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கீழே உதிர்ந்து நமக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும். செப்டம்பர் 2 தேதியன்று காலையில் 10 மணிக்கு இதே மாதிரியே காலநிலை இருந்தது. காலை நேரத்தின் பிரகாசமானது இந்திரஜாலம் போல இருந்தது. பாக்லோனி குன்றிலிருந்து மாஸ்கோவை பார்த்தபோது பிரம்மாண்டமாக அது பறந்து காணப்பட்டது. அந்த காட்சியில் அங்கே ஓடிய நதியும் அதனுடைய தோட்டங்களும் மாதா கோயில்களும் தோன்றின. வழக்கம் போல வாழ்ந்து கொண்டிருப்பது போலவே மாஸ்கோ காணப்பட்டது. அங்கிருந்த விதானங்கள் சூரிய ஒளியில் நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டிருந்தன.
தாம் இதற்கு முன்பு எப்பொழுதும் பார்த்திராத விதத்தில் விசித்திரமான கட்டட நிர்மாணங்களோடு தோன்றிய அந்த அதிசய பட்டணத்தின் காட்சியானது நெப்போலியனுக்கு மன அமைதி இல்லாத பொறாமை கொள்ளும்படியான ஆவலை உண்டு பண்ணியது. அதாவது, பழக்கமில்லாத ஒரு புதிய காட்சியை பார்க்கும்போது பார்க்கிறவர்களை லட்சியம் செய்யாமல் அந்த புதிய காட்சி நிற்கும்போது அதை பார்க்கிறவர்கள் எம்மாதிரி உணர்ச்சி கொள்ளுவார்களோ அதே உணர்ச்சியை நெப்போலியன் பெற்றார். அந்த பட்டணமானது தனது வாழ்க்கையை முழு வேகத்தோடு நடத்தி வருவதாக காணப்பட்டது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது கூட உயிர் உள்ளதையும் உயிர் அற்றதையும் ஏதோ ஒரு வழியால் கண்டுபிடிப்பதைப் போல பாக்லோனி குன்றிலிருந்து நெப்போலியன் பார்த்தபோது அந்த பட்டணத்தின் உயிர் துடிப்பை அறிந்தார். அதாவது, அந்த மகா பெரிய அழகான பட்டணமானது சுவாசம் விட்டு கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தார். மாஸ்கோவை பார்க்கிற ஒவ்வொரு ருஷ்யரும் அதை ஒரு மாதா என்றே உணர்வார்கள். அதை பார்க்கிற ஒவ்வொரு வெளிநாட்டாரும் அந்த தாய் பட்டணத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் இருந்தபோதிலும் கூட அதனுடைய பெண்மை குணத்தை கட்டாயம் உணர்வார்கள். நெப்போலியனும் அம்மாதிரியே உணர்ந்தார். எண்ணற்ற மாதா கோயில்களை கொண்ட அந்த ஆசிய பட்டணம், அந்த பரிசுத்த மாஸ்கோ, கடைசியாக அந்த பிரசித்தி பெற்ற பட்டணம் இதோ இருக்கிறது. நேரமாய்விட்டது என்று நெப்போலியன் சொல்லி குதிரையிலிருந்து கீழே இறங்கி மாஸ்கோவின் பிளானை தமக்கு முன்னால் விரிக்கும்படி உத்தரவிட்டார். துவிபாஷகரான லேலார்னை வரவழைத்தார். எதிரியால் கைப்பற்றப்படும் ஒரு பட்டணமானது தன்மானத்தை இழந்த ஒரு கன்னிக்கு ஒப்பாகும் என்று அவர் நினைத்தார். இதே மாதிரி ஸ்மாலன்ஸ்க் நகரில் டுச்கோவிடம் அவர் கூறினார். அந்த கருத்தோடு அவர் முன்னால் பார்த்திராத அந்த கீழ்நாட்டு அழகை நோக்கினார். தாம் வெகு காலமாக விரும்பி வந்த ஆசையானது கைகூட முடியாது என்று தோன்றி வந்த ஆசையானது கடைசியாக கைகூடியானது அவருக்கு விசித்திரமாக தோன்றியது. அந்த தெளிவான காலை ஒளியில் அந்த பட்டணத்தை பார்ப்பதும் பின்னால் அந்த பிளானை பார்ப்பதும் அதிலுள்ள விவரங்களை பற்றி சிந்திப்பதுமாய் இருந்தார். அந்த நகரத்தை தம் கையில் பற்றி கொண்டதாக ஏற்பட்ட உறுதியானது அவருக்கு பரபரப்பையும் திகைப்பையும் கொடுத்தது. வேறு விதமாய் எப்படி இருக்க முடியும் என்று அவர் நினைத்தார். இதோ எனது காலடியில் இந்த தலைநகரம் இருக்கிறது. அலெக்சாண்டர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? ஒரு விசித்திரமான அழகும் கம்பீரமும் கொண்ட பட்டணம், ஒரு விசித்திரமான கம்பீரமும் கொண்ட நேரம். நான் எந்த விதமாக அவர்களுக்கு காணப்படுவேன் என்று தமது துருப்புகளை பற்றி நினைத்தபோது அவர் சிரித்தார். இதோ அந்த பட்டணம் இருக்கிறது. பலவீனமான மனிதர்களுக்கெல்லாம் பரிசாக இதோ இருக்கிறது என்று தமது பக்கத்தில் நின்றவர்களையும் நெருங்கி வந்து அணிவகுத்து நிற்கும் துருப்புகளையும் பார்த்து அவர் நினைத்தார். என்னிடமிருந்து ஒரு வார்த்தை பிறந்தால் போதும், அல்லது எனது கையை அசைத்தால் போதும், ஜார்களுடைய இந்த புராதான தலைநகரம் அழிந்து போகும். ஆனால் என்னுடைய கடாட்சம் எப்பொழுதும் ஜெயிக்கப்பட்டவர்களிடம் காட்டுவதற்காக தயாராயிருக்கும். நான் பெருந்தன்மையாகவும் உண்மையிலேயே பெரியவனாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இல்லை, நான் மாஸ்கோவில் இருக்கிறேன் என்பது உண்மையாய் இருக்க முடியாது என்று திடீரென்று அவர் நினைத்தார். என்றாலும் எனது காலடியில் இதோ அது கிடக்கிறது. அதனுடைய தங்க விதானங்களும் சிலுவைகளும் சூரிய வெளிச்சத்தில் மின்னிக்கொண்டும் பளபளத்து கொண்டும் இருக்கின்றன. ஆனால் நான் அதற்கு கெடுதல் செய்ய மாட்டேன். அதனுடைய காட்டு மிராண்டித்தனமான எதேச்சதிகாரமான புராதன ஞாபக சின்னங்கள் மீது மகா பெரிய வார்த்தைகளான நீதியையும் கருணையையும் எழுதும்படி நான் செய்வேன். இந்த விஷயத்தை பற்றி தான் அலெக்சாண்டர் மிகுந்த மனவருத்தம் கொள்ளுவார். அவரை பற்றி எனக்கு தெரியும். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பவைகளின் பிரதான முக்கியத்துவம் எல்லாம் அலெக்சாண்டரும் தமக்கும் உள்ள சொந்த போராட்டத்திலேயே அடங்கியிருப்பதாக நெப்போலியனுக்கு தோன்றியது. கிரெம்லினில் உள்ள உயர் பீடத்திலிருந்து ஆம், அதோ கிரெம்லின் இருக்கிறது. ஆம், நான் அவர்களுக்கு நேர்மையான சட்டங்களை வகுப்பேன். உண்மையான நாகரிகத்தின் அர்த்தம் என்ன என்பதை அவர்களுக்கு போதிப்பேன். பாயர்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களை வெற்றி கொண்டவரை உள்ளன்போடு நேசிக்கும்படி நான் செய்வேன். இந்த இடத்துல கீழே பாயர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. ருஷ்யாவில் புராதன காலத்திலும் மத்திய காலத்திலும் பாயர்கள் என்று ஒரு பிரபு குடும்பம் இருந்து வந்தது. அந்த பாயர்கள் ஜார்களுக்கு உதவியாளர்களாக செல்வாக்கோடு இருந்து வந்தார்கள். அந்த வகுப்பையும் பட்டத்தையும் முதலாவது பீட்டர் ரத்து செய்துவிட்டார். கடைசியாக இருந்த பாயர் 1750ஆம் வருஷத்திலேயே மாண்டு போனார். என்றாலும் பாயர்களை பற்றி அடிக்கடி நெப்போலியன் சொல்லுகிறார். ருஷ்யாவை பற்றி அவருடைய அறியாமையே அது காட்டுகிறது அப்படின்னு கீழே ஒரு குறிப்பு இருக்குது. மறுபடியும் நாவலுக்குள்ளே போகலாம்.
பாயர்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களை வெற்றி கொண்டவரை உள்ளன்போடு நேசிக்கும்படி நான் செய்வேன். வரப்போகிற தூது கோஷ்டியிடம் நான் யுத்தத்தை விரும்பியது இல்லை என்றும் இப்பொழுது விரும்பவில்லை என்றும் சொல்லுவேன். ருஷ்ய ராஜசபையின் பொய்யான கொள்கையை எதிர்த்தே நான் போரை ஆரம்பித்ததாகச் சொல்லுவேன். அலெக்சாண்டர் மீது நான் அன்பும் மதிப்பும் வைத்திருப்பதாகவும் எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் பொருத்தமான வகையில் சமாதான நிபந்தனைகளை இந்த மாஸ்கோவில் நான் ஒப்புக்கொள்ள தயார் என்றும் சொல்லுவேன். என்னுடைய வெற்றியினால் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களை கொண்டு மதிப்பு மிகுந்த சக்கரவர்த்தியை இழிவுபடுத்த நான் விரும்பவில்லை. பாயர்களே, நான் போரை விரும்பவில்லை, சமாதானத்தையும் என்னுடைய பிரஜைகள் எல்லாருடைய சேமத்தையும் நான் விரும்புகிறேன் என்று கூறுவேன். என்றாலும் அவர்களுடைய பிரசன்னமானது எனக்கு உத்வேகத்தை உண்டு பண்ணும். ஆகவே நான் எப்பொழுதும் அம்மாதிரி சமயங்களில் செய்வதைப் போலவே அவர்களிடம் பேசுவேன். அதாவது தெளிவாகவும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் பேசுவேன். ஆனால் நான் மாஸ்கோவில் இருக்கிறேன் என்பது உண்மைதானா? ஆம், அதோ அதோ அது இருக்கிறது. பாயர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று தமது பரிவாரத்திடம் கூறினார். பாயர்களை அழைத்து வருவதற்காக ஒரு ஜெனரல் படோடோபமான பரிவாரத்தோடு உடனே சவாரி போனார். 2 மணி நேரம் கழிந்தது. நெப்போலியன் தமது நடுப்பகல் போஜனத்தை முடித்துக்கொண்டு இன்னமும் அதே இடத்தில் பாக்லோனி குன்றில் தூது கோஷ்டியை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார். பாயர்களிடம் எம்மாதிரி பேச வேண்டும் என்பது அவருடைய மனோராஜ்யத்தில் உருவாகிவிட்டது. அந்த பிரசங்கம் நெப்போலியனுடைய நினைப்பில் கம்பீரமாகவும் பிரமாதமானதாகவும் இருந்தது. மாஸ்கோவை பொறுத்த வரையில் தாம் சொல்லப்போகும் நோக்கமானது மிகுந்த பெருந்தன்மையோடு அமைந்துவிட்டதைக் கண்டு அவரே ஆச்சரியப்பட்டார். ஜார்களின் அரண்மனையில் தம்முடைய பிரபுக்களுக்கும் ருஷ்ய பிரபுக்களுக்கும் சந்தித்து அளாவுவதற்கு நாட்களையும் அவருடைய மனோராஜ்யத்தில் நிச்சயம் செய்துவிட்டார். அதோடு மக்களின் உள்ளத்தை கவரக்கூடிய ஒரு கவர்னரையும் மனோராஜ்யத்தில் அவர் நியமித்துவிட்டார். மாஸ்கோவில் ஏராளமான தர்பஸ்தாபனங்கள் இருப்பதாக அவர் அறிந்திருந்தபடியால் அவைகளுக்கெல்லாம் தாராளமாக நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்று அவருடைய மனோராஜ்யத்தில் தீர்மானித்து விட்டார். ஆப்பிரிக்காவில் அந்நாட்டு அங்கியை அணிந்து மசூதியில் எப்படி அவர் உட்கார்ந்திருந்தாரோ அதே மாதிரி மாஸ்கோவில் ஜார்களைப் போல நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். கடைசியாக ருஷ்யர்களின் உள்ளத்தை கவர்வதற்காக அவரும் மற்ற பிரெஞ்சுக்காரர்களைப் போலவே உள்ளுணர்ச்சியோடு எதையாவது நினைக்கும்போது எனது அன்பான, எனது கனிவான, எனது மாதா என்ற வார்த்தைகள் இல்லாமல் நினைக்க முடியாது. அந்த ஸ்தாபனங்களிலெல்லாம் பின்கண்ட வார்த்தைகளை செதுக்கும்படி ஏற்பாடு செய்வதென்று தீர்மானித்தார். இந்த ஸ்தாபனம் என்னுடைய அன்பான மாதாவிற்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. அல்லது இல்லை, இது இப்படி இருக்க வேண்டும், எனது மாதாவின் இல்லம் என்று அவர் தீர்மானித்தார். ஆனால் நான் உண்மையில் மாஸ்கோவில் இருக்கிறேனா? ஆம், இதோ என் முன்னால் அது இருக்கிறது. ஆனால் பட்டணத்திலிருந்து வரவேண்டிய தூது கோஷ்டி ஏன் இவ்வளவு நேரமாகியும் வரவில்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார். இதற்கிடையில் அவருடைய ஜெனரல்களும் மார்ஷல்களும் அவருடைய இருப்பிடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு மெதுவான குரலில் பரபரப்போடு பேசிக்கொண்டிருந்தார்கள். தூது கோஷ்டியை அழைத்து வரும்படி அனுப்பப்பட்டவர்கள் திரும்பிவிட்டார்கள். மாஸ்கோ காலியாயிருக்கிறது என்றும் எல்லாரும் அதை விட்டு போய்விட்டார்கள் என்றும் அவர்கள் சொன்னார்கள். பின்னால் நின்று பேசிக் கொண்டிருந்தவர்களின் முகங்கள் வெளிரி கவலை குறிகளோடு காணப்பட்டன. மாஸ்கோவை மக்கள் காலி செய்துவிட்டார்கள் என்பதைக் கண்டு அது கவலைக்குரிய விஷயமாயிருந்தாலும் அவர்கள் பீதி கொள்ளவில்லை. சக்கரவர்த்தியிடம் எம்மாதிரி சொல்லுவது என்பதற்காகவே அவர்கள் பீதி கொண்டார்கள். அதாவது வீணாக வெகு நேரமாக பாயர்களுக்காக அவர் காத்து கொண்டிருந்தபடியால் மாஸ்கோவில் குடிகார கூட்டத்தை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவரிடம் போய் சொல்லுவது அவருடைய நிலைமையை பரிதாபகரமானதாகச் செய்யும். இதை கண்டே அவர்கள் பீதியுற்றார்கள். யாராவது சிலரை சேர்த்து ஒரு பிரதிநிதி கோஷ்டியை செய்துவிடலாம் என்று சிலர் சொன்னார்கள். மற்றவர்கள் அந்த யோசனையை ஆட்சேபித்தார்கள். ஜாக்கிரதையுடனும் சாமர்த்தியமாகவும் சக்கரவர்த்தியை முதலில் தயார் செய்ய வேண்டும் என்றும் பின்னால் அவரிடம் உண்மையை கூறிவிட வேண்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் அவரிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும். ஆனால் கனவான்களே என்று சிலர் சொன்னார்கள். நிலைமை மிகவும் தர்ம சங்கடமாய் இருந்தது. ஏனெனில் தம்முடைய மகத்தான திட்டங்களை பற்றி சக்கரவர்த்தி யோசனை செய்து கொண்டு அங்கு விரித்து கிடந்த மாஸ்கோவின் படத்திற்கு முன்பாக மேலும் கீழும் பொறுமையோடு உலாவிக் கொண்டிருந்தார். தமது கையை உயர்த்தி கொண்டு மாஸ்கோவுக்கு போகும் ரஸ்தாவை பிரகாசமான பெருமையான புன்முறுவலோடு இடையிடையே நோக்கி கொண்டிருந்தார். ஆனால் அது அசாத்தியம் என்று அந்த பரிவாரத்தைச் சேர்ந்த கணவான்கள் தங்களுடைய தோள்களை குலுக்கிக் கொண்டு கூறினார்கள்.
கேலிக்கூத்து என்ற அர்த்தத்தை தான் அந்த வார்த்தைகள் காட்டிய போதிலும் கேலிக்கூத்து என்ற வார்த்தையை உபயோகிக்க அவர்கள் துணியவில்லை. வீணாக எதிர்பார்த்து ஓய்ந்து போனபடியால் அந்த கம்பீரமான நேரம் இழுத்துக்கொண்டே போவதால் அதனுடைய கம்பீரம் மங்கிப் போவதாக அந்த நடிகரின் உள்ளுணர்ச்சி அவருக்கு காட்டியபடியால் கடைசியாக சக்கரவர்த்தி தமது கையினால் ஒரு சைகை செய்தார். உடனே ஒரு பீரங்கி குண்டு முழங்கி சைகை காட்டியது. அந்த முழக்கத்தை கேட்டதும் மாஸ்கோவிற்கு வெளியாக பரவி நின்ற துருப்புகள் டிவர், காலுகா, டாராகா மைலா வாசல்கள் வழியாக பட்டணத்திற்குள் நகர்ந்தன. வர வர வேகமாக ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு இரட்டை நடையிலோ பெருநடையிலோ போக ஆரம்பித்தார்கள். அவர்கள் கிளப்பிய தூசி அவர்களை மறைத்தது. அவர்கள் போட்ட கோஷங்கள் காது செவிடுபடும்படி கேட்டன. தமது துருப்புகளோடு நெப்போலியன் குதிரை மீது ஏறி டாராகா மைலா வாசல் வரை சென்றார். அங்கே காமர்காலஸ்கி கொத்தளத்தில் தூது கோஷ்டிக்காக எதிர்பார்த்து வெகுநேரம் உலாவிக் கொண்டிருந்தார். அத்தியாயம் 19 நிறைவுற்றது. அத்தியாயம் 20. மாஸ்கோவின் உயிரற்ற காட்சி. இதற்கிடையில் மாஸ்கோ பட்டணம் காலியாயிற்று. அங்கே இன்னமும் மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்னால் இருந்தவர்களில் 50 1 பங்கு பேர்களே இப்பொழுது இருந்தபடியால் அந்த பட்டணம் காலியாக இருந்தது என்றே சொல்லலாம். ராணி இல்லாத செத்து கொண்டிருக்கும் ஒரு தேன்கூட்டை காலியாய்விட்டது என்று நாம் எம்மாதிரி சொல்லுகிறோமோ அதே முறையில் அந்த பட்டணமும் காலியாய் இருந்தது. மற்ற கூடுகளைப் போலவே ராணியை இல்லாத கூடும் வெளிப்பார்வைக்கு ஒரே மாதிரி தோன்றினாலும் ராணி இல்லாத கூட்டில் உயிர் என்பது கிடையாது. உயிருள்ள கூடுகளை சுற்றி நடுப்பகல் சூரிய ஒளியில் எம்மாதிரி தேனீக்கள் வட்டமிடுமோ அதே மாதிரிதான் ராணி இல்லாத கூட்டையும் வட்டமிட்டு கொண்டிருக்கும். மற்ற கூடுகளைப் போலவே அந்த கூடும் தூரத்தில் தேன்மணம் வீசும். முன் போலவே தேனீக்களும் உள்ளேயும் வெளியேயும் போவதும் வருவதுமாய் இருக்கும். ஆனால் அந்த கூட்டில் உயிர் இல்லை என்பதை அறிவதற்கு ஒருவர் அதை கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி கவனித்து பார்த்தால் முன்போலவே தேனீக்கள் பறக்கவில்லை என்பதையும் மணமும் சப்தமும் முன்போல் இல்லை என்பதையும் தேனி வளர்ப்பவர் அறிந்து கொள்ளுவார். ஒரு உயிருள்ள கூட்டின் சுவரை தேனி வளர்ப்பவர் விரலால் தட்டினால் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் தங்கள் அடிவயிற்றை உள்ளே அடக்கி ஒரே விதமாக ரீங்காரம் செய்து வேகமாக தங்கள் இறகுகளை அடிப்பதன் மூலம் காற்றில் சப்தம் நிறைந்து நிற்கும். ஆனால் ஒரு உயிரற்ற கூட்டை விரலால் தட்டினால் அம்மாதிரி சப்தம் ஏற்படாது. அந்த உயிரற்ற கூட்டிற்குள் ஒன்றிற்கொன்று சம்பந்தமில்லாத சப்தங்களே கேட்கும். தேன்கூட்டின் அடிப்பலகையில் முன்னால் இருந்து வந்த கிறங்க வைக்கும் இனிமையான தேனின் மணத்திற்கும் விஷத்தின் மணத்திற்கும் பதிலாக ஆயிரக்கணக்கான தேனீக்களின் உஷ்ணமான காற்றுக்கு பதிலாக காலியான அழிந்து கொண்டிருக்கிற மணமானது தேனோடு கலந்து வீசிக்கொண்டிருக்கும். தங்களுடைய அடிவயிற்றை விம்மிக் கொண்டு எச்சரிக்கை கொடுப்பதற்காக சப்தமிடவும் தேன்கூட்டை காப்பதற்காக தங்களை உயிரை விடவும் தயாராக இருக்கும் காவல் ஈக்களை அந்த உயிரற்ற கூட்டில் காண முடியாது. தண்ணீர் கொதிக்கும்போது கேட்கக்கூடிய சப்தத்தைப் போல அவைகளின் வேலைகளினால் கேட்கக்கூடிய மெதுவான உயிர் துடிப்பான ரீங்காரத்தை அந்த உயிரற்ற கூட்டில் கேட்க முடியாது. அதற்கு பதிலாக ஒன்றுக்கொன்று விரோதமான ஒழுங்கில்லாத சப்தங்களே கேட்டுக்கொண்டிருக்கும். நீளமான கருப்பு திட்டு ஈக்கள் உடம்பெல்லாம் தேன் வீசிக்கொண்டு பீதியுடனும் திருட்டுத்தனமாகவும் கூற்றிற்கு உள்ளேயும் வெளியேயும் பறந்து கொண்டிருக்கும். அந்த ஈக்கள் கொட்டுவதில்லை. அபாயம் வரும்போது நழுவி ஓடிவிடும். முன்பெல்லாம் தேனோடு உள்ளே ஈக்கள் வந்து தேனை அங்கே வைத்துவிட்டு வெளியே பறந்து போகும். ஆனால் உயிரற்ற கூட்டில் உள்ளிருந்து வெளியே போகும் ஈக்கள் தேனை எடுத்து கொண்டு போகும். உயிரற்ற கூட்டின் அடிப்பாகத்தை தேனி வளர்ப்பவர் திறந்து பார்ப்பார். கருப்பான மழமழப்பான ஈக்கள் ஒன்றின் கால்களை மற்றொன்று பற்றி கொண்டு மெழுகை இழுத்து கொண்டு ஓய்வில்லாமல் உழைப்பு ரீங்காரம் செய்து கொண்டு சரம் சரமாக மேலிருந்து அடிவரையில் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர் இப்பொழுது காண முடியாது. அதற்கு பதிலாக மெலிந்த கிறக்கம் கொண்ட ஈக்கள் தரையிலும் சுவர்களிலும் வெவ்வேறு திசைகளை நோக்கி ஊர்ந்து செல்வதையே காண்பார். தங்கள் இறகுகளினால் வீசி பெருக்கி தரையை மழுமழுப்பாக வைப்பது உயிருள்ள கூட்டிலுள்ள தேனீக்களின் வழக்கம். ஆனால் உயிரற்ற கூட்டில் தரையெல்லாம் மெழுகு துண்டுகள் சிதறியிருப்பதையும் கால்களை கூட அசைக்க முடியாமல் ஈக்கள் செத்து கொண்டிருப்பதையும் செத்த ஈக்கள் அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதையும் காணலாம். தேனி வளர்ப்பவர் அந்த உயிரற்ற கூட்டின் மூடியை திறந்து பார்ப்பார். அங்குள்ள தேனடையில் உள்ள இடைகளை தேனீக்கள் அடைத்து கொண்டும்
அந்த கூடு உஷ்ணமாயிருக்கும்படி செய்து கொண்டும் இருப்பதை இப்பொழுது காண முடியாது. அந்த தேனடை முன்னால் இருந்தபடி சுத்தமாக இருப்பதும் இல்லை. கவனிப்பாரற்று துர்மணம் வீசிக்கொண்டிருக்கும். கருப்பு திருட்டு ஈக்கள் வேகமாகவும் திருட்டுத்தனமாகவும் அந்த தேனடைகளில் தேனை குடிப்பதற்கு சுற்றி கொண்டிருக்கும். காவல் செய்து வந்த வேலைக்கார ஈக்கள் உடல் தளர்ந்து வயதானவைகள் போல மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும். திருட்டு ஈக்களை அவை இப்பொழுது தடுப்பதில்லை. வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசைகளையும் எல்லா உணர்ச்சிகளையும் அவை இப்பொழுது இழந்துவிட்டன. குளவிகள், ஆண் தேனீக்கள், பெரிய தேனீக்கள், பட்டுப்பூச்சிகள் இவையெல்லாம் அந்த உயிரற்ற கூட்டின் சுவர்களில் மோதிக்கொண்டு பறந்து கொண்டிருக்கும். இங்கும் அங்கும் சில கோபமான ரீங்காரங்கள் சில வேளைகளில் கேட்டுக்கொண்டிருக்கும். இங்கும் அங்கும் ஒன்றிரண்டு தேனீக்கள் பழைய சுவாபத்தை மறக்காமல் கூட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கும். தங்கள் சக்திக்கு மீறிய விதமாக ஒரு செத்துப்போன தேனியையோ அல்லது பெரிய தேனியையோ கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டிருக்கும். எதற்காக அதை செய்ய வேண்டும் என்பதை அறியாமலேயே செய்து கொண்டிருக்கும். ஒரு மூலையில் 2 வயதான தேனீக்கள் சோர்வாக ஒன்றோடொன்று சண்டையிட்டு கொண்டோ அல்லது தங்களை சுத்தம் செய்து கொண்டோ அல்லது தங்கள் நட்பினால் செய்கின்றனவா அல்லது விரோதத்தினால் செய்கின்றனவா என்பதை அறியாமலேயே ஒன்றை ஒன்று ஊட்டி கொண்டிருக்கும். மற்றொரு இடத்தில் தேனீக்கள் கூட்டமாய் சேர்ந்து ஒன்றை ஒன்று நசுக்கி கொண்டும் அல்லது மற்றொரு தேனியோடு சண்டை போட்டு அது செத்து கீழே உள்ள செத்த ஈக்களோடு விழுகிற வரையில் போராடி கொண்டும் இருக்கும். உயிரற்ற கூட்டின் மத்தியில் உள்ள 2 பாகங்களையும் தேனி வளர்ப்பவர் திறந்து பார்ப்பார். உயிருள்ள கூடாக அது இருந்தபோது ஆயிரக்கணக்கான தேனீக்கள் முதுகோடு முதுகு பொருந்தி கூட்டம் கூட்டமாக கூடி முட்டைகள் குஞ்சு பொரிப்பதை கவனித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இப்பொழுது அதற்கு பதிலாக நூற்றுக்கணக்கான மந்தமான கிரக்கமான தேனீக்களையே அங்கே காண முடியும். அவையெல்லாம் அநேகமாக தங்களுடைய புனித வீட்டை பாதுகாத்து கொண்டிருக்கும்போது தங்களை அறியாமலேயே மாண்டு போயின. இப்பொழுது அந்த புனித வீடும் அங்கே இல்லை. மரணத்தின் வாசனையும் அழுகிய வாசனையும் அங்கு வீசியது. அவைகளில் சில ஈக்கள் தான் இன்னமும் நகர்ந்து கொண்டும் எழுந்து கொண்டும் சோம்பேறித்தனமாக எஜமானரின் கை மீது போய் தங்கி இருக்க முயற்சி செய்கின்றன. ஏனெனில் அந்த கையை கொட்டி தன் உயிரை விடுவதற்கு வேண்டிய உணர்ச்சி இப்பொழுது அவற்றிடம் இல்லை. அந்த உயிரற்ற கூட்டின் கதவுகளை தேனி வளர்ப்பவர் மூடிவிட்டு அது அழிக்க வேண்டிய கூடு என்பதை காட்டுவதற்காக அதன் மீது ஒரு அடையாளத்தை போடுகிறார். இதே விதமாக மாஸ்கோ பட்டணமும் காலியாய் இருந்தது. அதே சமயத்தில் காமெர் காலெட்ஸ்கி என்ற கொத்தளத்திற்கு எதிராக களைப்போடும் குழப்பத்தோடும் கடுகடுப்போடும் நெப்போலியன் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருந்தார். பட்டணத்திலிருந்து ஒரு பிரதிநிதி கோஷ்டி தம்மை வந்து பார்க்க வேண்டியது முறைப்படி அவசியம் என்று நினைத்து அதற்காக காத்து கொண்டிருந்தார். மாஸ்கோவில் பற்பல மூலைகளில் சில மக்கள் தங்களுடைய பழைய பழக்கத்தின் வழக்கப்படி தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலேயே அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள். கடைசியாக சுற்றி சுற்றி பேசி மாஸ்கோ பட்டணம் காலியாயிருக்கிறது என்ற விஷயத்தை நெப்போலியனிடம் தெரிவித்தார்கள். அந்த செய்தியை தம்மிடம் வந்து சொல்லியவரை கோபத்தோடு நோக்கிவிட்டு உடனே திரும்பி மௌனமாக மேலும் கீழும் நடக்க ஆரம்பித்தார். என்னுடைய வண்டியை கொண்டு வாருங்கள் என்று அவர் சொன்னார். தமது மெய்காப்பாளரோடு வண்டியில் அமர்ந்து மாஸ்கோவின் சுற்றுப்புறங்களுக்கு போனார். வண்டியில் தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார். மாஸ்கோவிலிருந்து மக்கள் வெளியே போய்விட்டார்கள். எப்பேற்பட்ட நம்ப முடியாத சம்பவமாயிருக்கிறது. அவர் மாஸ்கோ பட்டணத்திற்குள் போகவில்லை. டாரகாமைலாவ் என்ற சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கினார். அவர் எதிர்பார்த்த டம்பக் காட்சி நடைபெற முடியாமல் போய்விட்டது. அத்தியாயம் 20 நிறைவுற்றது.